வெல்கம் டு சக்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கரில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன், ஈஸி மெத்தடில். இது ஒரு கறி எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன், மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு லெமன் எடுத்து வச்சுருக்கேன், புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மிளகாத்தூள் எல்லாமே நான் இந்த ஸ்பூனில் தான் அளந்துருக்கேன், 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸு நான் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையோ இந்த அளவுலேயே நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இது ஒரு 2 பேர் செய்கிற மாதிரி, 2 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கறியை குக்கரில் வேக வச்சுக்கலாம். கறிக்கு தேவையான உப்புலாம் போடணும். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் வேகிறதுக்காக. இப்போ 1 கப்புக்கு 2 கப்பு அளவு தண்ணி ஊற்றணும். நான் 1 கப்பு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். போட்டு நம்ம இப்போ இதை வேக வச்சுக்கலாம். இதை மூடி நம்ம வேக வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸை ஊற வைக்கணும், ஒரு 20 நிமிஷம் ஊறணும். அதுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். பிரியாணி செய்யும் போது கொஞ்சம் தயிர் ஊற்றி செய்யணும். அதுக்காக நான் தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தை நம்ம இப்போ புழிஞ்சு எடுத்துக்கலாம். நெய் சும்மா வாசனைக்கு 2 ஸ்பூன் தேவைப்படும். பிரியாணி தாளிக்கிறதுக்கு 3 லவங்கம், ஒரு பட்டை, 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம பிரியாணி செய்யலாம். ஒரு பெரிய குக்கர் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாகணும். பாத்திரம் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. 3 லவங்கம், ஒரு பட்டை, 2 பிரிஞ்சி இலை உடைச்ச மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இதோட 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதோட புதினா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கும் போதே ஏற்கனவே கறி வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இது 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இப்போ பாதி வதங்கிடுச்சு. அதோடய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சுக்கணும். மசாலாலாம் போட போகிறோம். மசாலாலாம் இப்போ ஃப்ளேம் ஜாஸ்தியாக இருந்தால் கருகிடும். அதனால் ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச கறி தண்ணியை 1 கிளாஸு
ஊற்றிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் கறி தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கிளாஸ் நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம். இதான் அளவு. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கலாம். லெமன் ஜூஸு கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் இருக்கும், புளிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம். வேக வச்ச கறியை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊறின பாஸ்மதி ரைஸை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நல்லா ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கும். அதுக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நல்ல ஃப்ளேவராக இருக்கும் பிரியாணி. நெய் வாசனைக்கு 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். நான் போட்ட உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும், அதனால் நான் செக் பண்ணல. இப்போ மூடி கரெக்டாக 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் வந்துருச்சு, இங்கே பாருங்க ப்ரெஷர் வந்துருச்சு. நம்ம விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்துருச்சு, இன்னொரு விசில் வரணும். ரெண்டு விசில் வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாகவும் இருக்குது. அது காம்பினேஷனாக நான் தயிர் பச்சடி முட்டை வச்சுருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.